பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மாதத்தில் ஆடோட எடை ரெட்டிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எங்கள் கெடா. இதுக்கு வந்து இன்னும் பிறந்து 1 வருஷம் ஆகலை, இன்னும் பல்லு கூட போடலைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேரில் பார்க்கும்போது நல்லா அவங்களுக்கு ஏன் உயரத்துக்கு இருக்குங்க. இது பிறந்ததுலேருந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான குட்டியாக வளர்ந்தால் தான் இவ்வளோ பெரிய கெடா வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நல்லா ஆடு வளருங்க. கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இது உண்மையா? ஆனால் உண்மையை சொன்னால் எல்லா ஆடுகளுக்கும் 3 மாதத்தில் எடை வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆட்டோட இனம், வயசு, அதோட ஆரம்ப எடை, தரமான தீவனம், தண்ணி, நோய் இல்லாமல் இருக்கணும், இது எல்லாமே சேர்ந்து தான் எடை அதிகரிப்பை வந்து தீர்மானிக்கும். குட்டி ஆடுகளுக்கு வயதுக்கேற்ற அந்த புரதம், ஆற்றல் நிறைந்த அந்த சமச்சீர் உணவு இதெல்லாம் இருக்கணும். போதுமான பசுந்தீவனம், சுத்தமான தண்ணி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதிக நேரம், அதிக தீவனம் கொடுத்தா எடை வேகமாக வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. குடற்புழு கட்டுப்பாடு, தடுப்பூசி, அதே மாதிரி பராமரிப்பு இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் 3 மாதத்துலங்கிறது எடை அதிகரிப்புக்கு வந்து ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால் 3 மாதத்தில் டபுள் எடைன்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு கேரண்டி வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. தினசரி நம்ம நல்ல பராமரிப்பு தான் ஆட்டோட எடை வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆடு தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.